ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட தலைப்பு அட்டமாதிபதி என்ன செய்வார்? இந்த தலைப்பில் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுபோன்று நீங்கள் செய்வதன் மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி, வணக்கம். இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். அட்டமாதிபதி என்ன செய்வார்? இதை தலைப்பு. இப்போ இந்த ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி என்றாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும். பொதுவாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் 6, 8, 12ஆம் பாவாதிபதியினுடைய தசாபதிகள் நடக்கும் பொழுது சற்றே ஒரு மன அழுத்தத்தை தருகின்ற காலகட்டமாக அது இருக்குது. பெரும்பாலும் சில விதிவிலக்குகள் இருக்குது, சரிங்களா, பொதுவாக. ஆனால் பெரும்பாலும் 6ஆம் பாவாதிபதியை விட 12ஆம் பாவாதிபதியை விட 8ஆம் பாவாதிபதி வலுத்திருக்கும் பொழுதோ அல்லது சில பாவகிரகங்களுடைய இணைவில் இருக்கும் பொழுதோ அவர்களுடைய பார்வை பெறும் பொழுதோ அட்டமாதிபதி தன்னுடைய தசாபதி காலகட்டங்களில் கடுமையான மன அழுத்தங்களையும் கஷ்டங்களையும் ஜாதகருக்கு கொடுத்துருவார். அந்த அட்டமாதிபதி எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டின் வழியாக ஜாதகருக்கு பல்வேறு வகையான துன்பங்களையும் கஷ்டங்களையும் வம்பு வழக்குகளையும் கொடுத்துடுவார். அது சார்ந்த ஒரு நீண்ட ஒரு பதிவாக இந்த பதிவானது அமைகிறது. இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் முதல்ல அட்டமாதிபதி யாருன்னு பார்த்துடலாம். இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு சொன்னால் மேஷ லக்னத்துக்கு 8 கூடிய கிரகம் யார்? லக்னாதிபதியே 8 கூடிய கிரகமாக வருகிறார். செவ்வாயே அட்டமாதிபதியாக வருகிறார். ரிஷப லக்னத்திற்கு குரு பகவான் அட்டமாதிபதி என்கின்ற ஒரு நிலையை அடைகிறார். மிதுன லக்னத்திற்கு சனி பகவான் அஷ்டமாதிபதி என்கின்ற நிலையை அடைகிறார். கடக லக்னத்திற்கு சனி பகவானும் சிம்ம லக்னத்திற்கு குரு பகவானும் அட்டமாதிபதிகளாக வருகிறார்கள். கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் அட்டமாதிபதியாக வருகிறார். துலா லக்னத்திற்கு லக்னாதிபதியே 8 கூடிய அட்டமாதிபதியாக வருகிறார். விருச்சிக லக்னத்திற்கு புதன் பகவான் அட்டமாதிபதியாக வருகிறார். தனுசு லக்னத்திற்கு 8 கூடிய சந்திரன் அட்டமாதிபதியாக வருகிறார். மகர லக்னத்திற்கு சிம்மாதிபதியான சூரிய பகவான் அட்டமாதிபதியாக செயல்படுகிறார். கும்ப லக்னத்திற்கு புதன் பகவான் அட்டமாதிபதியாக செயல்படுகிறார். அதுபோன்று மீன லக்னத்திற்கு சுக்கிர பகவான் அட்டமாதிபதியாக செயல்படுகிறார். இது ஒவ்வொரு லக்னத்திற்கும் 8ஆம் இடத்திற்குரிய கிரகம் எதுவோ அதுவே அஷ்டமாதிபதி அல்லது அட்டமாதிபதி என்று நம்ம சொல்கிறோம், சரிங்களா? சரி, இப்போது மேஷ லக்னத்தை பொறுத்தவரையிலும் லக்னாதிபதி செவ்வாயே 8 கூடிய கிரகமாக வருவதால் அவர் 2 ஆதிபத்தியங்களையும் செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார். லக்னாதிபதி லக்னத்தினுடைய பலன்களையும் செய்வார், 8ஆம் இடத்து பலன்களையும் செய்வார். மேஷ லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்தில் ஆட்சி. அப்போ செவ்வாய் லக்னாதிபதி பலன்களை செய்வதை விட 8ஆம் இடத்தினுடைய பலன்களை தான் அதிகமாக செய்வார். இருந்தாலும் லக்னாதிபதி மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் வந்துடாது, சரிங்களா? அதே மாதிரி ரிஷப லக்னத்திற்கு 8 கூடிய குரு பகவான் அட்டமாதிபதி. அப்போ இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு லக்னத்திற்கு 8ஆம் இடத்துக்கு உண்டான கிரகம் தான் அட்டமாதிபதி என்று அழைக்கப்படுகிறது. சரி, இப்போ இந்த அட்டமாதிபதி எப்பொழுது தீமை செய்வார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் தீமைகளை செய்வார். சில தருணங்களில் அட்டமாதிபதிகள் நன்மைகளும் செய்வார். ஒவ்வொரு ஆதிபத்தியத்திற்கும் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது, சரிங்களா? 12 பாவங்கள் இருக்கு இல்லையா? 12 பாவத்திற்கும் 12 ஆதிபத்தியம் இருக்குது, சரிங்களா? 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாவத்திற்கும் அந்த ஆதிபத்தியமானது இருக்குது, சரிங்களா? அப்போது இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் கடன், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் 6ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம். இருந்தாலும் வேலை என்கின்ற ஒரு நிலையை தருவதும் அந்த 6ஆம் இடத்து ஆதிபத்தியம் தான், சரிங்களா? அதேமாதிரி 8ஆம் இடம் என்பது துர்ஸ்தானம் தான். லக்ன ஒளி
விழுவாத பாகங்கள் 6, 8லாம். அப்போ 8ஆம் இடம் துர்ஸ்தானம் தான். ஆனால் 8ஆம் இடத்துலையும் நன்மைகளும் இருக்குது. சரிங்களா? 8ஆம் இடம் சொன்னாலே அதே மாதிரி 6ஆம் இடத்தினுடைய பலன்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதான் 8ஆம் இடம். கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், கோர்ட்டு கேஸு, விபத்து, கண்டம், இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு தேவையற்ற ஒவ்வாத நெகட்டிவான பலன்கள் முழுக்க 8ஆம் இடத்துல இருக்குது. அதே சமயத்தில் ஆயுள் பாக்கியமும் 8ஆம் இடம் தான். சரிங்களா? அதே மாதிரி வெளிநாடு, வெளிமாநிலங்கள், தூரதேசங்களில் போய் வாழ்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற கிரகமும் 8ஆம் இடம். ஒரு ஜாதகருக்கு மறைமுகமான தனலாபங்களை ஈட்டி தருவதும், லாட்டரி போன்ற, இன்சூரன்ஸ் போன்ற வழிகளில் பணங்களை சம்பாதித்து கொடுப்பதும், ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை போன்ற இடங்களில் லாபங்களை ஈட்டி தருவதும் இந்த 8ஆம் இடம் தான். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆக ஒவ்வொரு பாவத்திலும் நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. அப்போ அந்த பாவாதிபதி யாருடன் இணைந்திருக்கிறார் என்பதை முதல்ல பார்த்துருணும். சரிங்களா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு அட்டமாதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய கிரகம் எது? புதன். அந்த புதன் எங்கிருந்தால் தன்னுடைய தோஷத்தை செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னால், லக்னாதிபதி, அந்த அட்டமாதிபதியான புதன் விருச்சிக லக்னத்துக்கு சுபகிரகங்களான குருவுடன் இணையணும், சந்திரனுடன் இணையணும், புதனுடன் இணையணும். சரிங்களா? அப்போ அந்த அட்டமாதிபதி தன்னுடைய அட்டமாதிபதி தோஷத்தை குறைத்து செய்வார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 8ஆம் இடத்துல புதன் இருக்குது. அட்டமாதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால் தீர்க்கமான ஆயுள் பாக்கியம் உண்டு. அந்த புதன் தசை வரும் பொழுது புதன் அங்கே ஆட்சி, அட்டமாதிபதி ஆட்சி என்கின்ற வகையில் தீர்க்கமான ஆயுள் பாக்கியம் உண்டு, எடுத்துக்கலாம். புதன் தசை வரும் பொழுது அவர் பிறந்த இடத்திலிருந்து வெளியில் செல்வார். வெளியூர், வெளி மாநிலங்களில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா போவார். மறைமுகமான லாபங்கள் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அதே சமயத்தில் ஜாதகருக்கு சில தொந்தரவுகளும் மன அழுத்தங்களும் கஷ்டங்களும் கொடுத்துருவார். இப்போ இந்த புதன் அந்த அட்டமாதிபதி தோஷத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னால், லக்னத்துக்கு சுபரான குருவுடைய பார்வை அங்கே கிடைக்கணும். லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலிருந்து, தனுசு மனையிலிருந்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக புதனை பார்க்கும் பொழுது அந்த 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் சுப ஆதிபத்தியமாக செயல்படும். 8ஆம் இடத்தினுடைய சுப ஆதிபத்தியம். சரிங்களா? அப்போது வம்பு, வழக்கு, சிக்கல், அசிங்கம், கேவலம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் வெளிநாடு, வெளிமாநிலங்களில் போயிட்டு செட்டில் ஆகிறது, மறைமுகமான வழிகளில் லாபங்களை ஈட்டு தருவது, இந்த மாதிரி 8ஆம் இடத்தினுடைய சுப ஆதிபத்தியங்கள் ஜாதகருக்கு தேவையான வழிகளில் ஒரு வழக்கே வந்தாலும் அந்த வழக்கானது லக்ன ஜாதகருக்கு சாதகமான பலன்களை தருகின்ற மாதிரி அந்த அமையும் அது. சரிங்களா? அப்போது ஒரு கிரகம் அட்டமாதிபதி எப்பொழுது தீமைகளை செய்வார்னு சொன்னால், எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்திற்கு எட்டக்கூடிய கிரகமானது அதனுடைய தசை நடத்தும் பொழுது சுபகிரகங்களின் தொடர்பு இருந்தால் கெடுபலன்களை குறைத்தும், பாவ கிரகங்களினுடைய தொடர்பு இருந்தால் சற்று கூடுதலாகவும் அந்த பாவமானது செயல்படும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று, இப்போது குருவுடைய பார்வை அங்கே இல்லை, குருவுடைய பார்வை அங்கே இல்லை, அதுக்கு பதிலாக விருச்சிக லக்னத்துக்கு ஆகாத சனி அங்கே 8ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோமே, இது மாபெரும் தவறு. இப்போ புதன் திசை வருது, தப்பு. இப்போ சனி திசை வருது, தப்பு. சனி திசை 19 ஆண்டுகள், அவ்வளோதான். புதன் திசை 19 ஆண்டுகள், அவ்வளோதான். அப்போ 8ஆம் இடத்தோடு சுபகிரகங்கள் தொடர்பு இல்லை. அதற்கு மாறாக 8ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் இந்த லக்னத்திற்கு மாரகாதிபதி சொல்கின்ற சனியினுடைய தொடர்பில் அந்த புதன் பகவான் இருக்கிறார். சரிங்களா? சப்போஸ் அங்கே திருவாதிரை ராகுவோடைய நட்சத்திரத்தில் இருக்கிற வச்சிங்களேன், கடுமையான ஒரு தொந்தரவுகளை கொடுத்துருவார். ஏன்னா மிதுன ராசி மண்டலத்தில் ராகு பகவான் திருவாதிரை ஒரு கர்ம நட்சத்திரம் என்பது நமக்கு தெரியும், அதையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ புதனும் சனியும் மிக நெருக்கமாக ஒரே நட்சத்திர பாதத்தில் அமரும் பொழுது சனி திசையும் மிகுந்த மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். சரிங்களா? 3க்கும் 4க்கும் உடைய அதிபதி, 3ஆம் பாவமும் செயல்படும். சனி திசை வரும்பொழுது 3ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் சனி 8ஆம் வீட்டின் வழியாக செய்யும், 4ஆம் வீட்டினுடைய பலன்களையும் 8ஆம் வீட்டின் வழியாக செய்யும். அப்போ தாயார், மனை, வீடு, நில, வாகனத்தின் வழியாக மன உளைச்சல்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படுத்திடும். இளைய சகோதரன் மூலமாகவும் கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போது ஒரு கிரகம் எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்குதோ அந்த ஆதிபத்தியத்தை தான் அமர்ந்த நின்ற நட்சத்திரத்தின் வழியாக தன்னுடைய தசாபத்திகள் செய்யும். அப்போ இந்த இடத்துல சனியும் புதன் இணையும் பொழுது என்ன தசை வருதுன்னு பாருங்கள்.
புதன் திசை வந்ததுன்னா தப்பு, சனி திசை வந்தாலும் தப்பு. சரிங்களா? சப்போஸ் இந்த இடத்துல குருவுடைய பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்க, லக்னத்துக்கு 4ஆம் இடத்திலிருந்து குருவுடைய பார்வை, குருவுடைய ஒரு பார்வை சனி திசையும் அப்படியே மாற்றிடும், புதன் திசையினுடைய பலன்களையும் மாற்றிடும். சனி திசையும் புதன் திசையும் நன்மை செய்கின்ற திசைகளாக மாறிடும். நன்மையை மிகுந்து செய்யாட்டியும் கூட தீமைகளை செய்யாத திசைகளாக மாறிடும். 8ஆம் இடத்தினுடைய சுப ஆதிபத்தியம் அங்கே செயல்படும். சரிங்களா? ஜாதகத்தை பார்த்தோன்னே விருச்சிக லக்னம் 8ஆம் பாவாதிபதி புதன் தசை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கெடுபடங்கள் கொடுத்துடக்கூடாது. அப்போது ஒரு தசாநாதன் 8ஆம் இடத்தினுடைய தசாநாதன் 8ஆம் இடத்தினுடைய சுப ஆதிபத்தியத்தை செய்வாரா, பாவ ஆதிபத்தியத்தை செய்வாரா, அசுப ஆதிபத்தியத்தை செய்வாரா என்பதை நம்ம பார்க்கணும். அந்த புதன் யாரோட இணைந்து இருக்குது, யாருடைய பார்வையில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? சரி, மற்றொரு எடுத்துக்காட்டு வச்சு. இப்போ ஒரு தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு 8 கூடியது யாரு? சந்திரன். லக்ன சுபர் அவர். சில லக்னங்களுக்கு அட்டமாதிபதி நண்பர்களாக வருவார்கள். சரிங்களா? அப்போ தனுசு லக்னத்தை பொறுத்தவரை 8 கூடிய சந்திரன் தான் 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை செய்யணும். சரிங்களா? அப்போ அவர் வளர்பறை சந்திரனா தேய்பிரை சந்திரனான்னு பாருங்க. ஸோ தேய்பிரை சந்திரனா இருந்து தேய்பிரைக்கு மிக நெருக்கமாக போகும்பொழுது அதே சந்திரன் அட்டமாதிபதி தோஷத்தை கொஞ்சம் வலுத்து செய்வார். சரிங்களா? அதே மாதிரி வளர்பிறை சந்திரனாக இருந்துச்சுன்னு சொன்னால் தசமி திதி, வளர்பிறை தசமிக்கு பிறகு வருகின்ற அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட முழு நிலவாக மாறிக்கொண்டிருப்பார். அது வளர்பிறை. அந்த காலகட்டத்தில் அந்த 8ஆம் இடத்தினுடைய பலன்களை சுப ஆதிபத்தியமாக ஜாதகருக்கு கொடுத்துருவார். சரிங்களா? நம்ம கணக்கிடணும். சப்போஸ் அந்த சந்திரனுக்கு தனுசு லக்னத்துக்கு ஆகாத 6ஆம் பாவாதிபதியினுடைய இணைவு இருக்குன்னு வச்சுங்களேன். சந்திரன் 8ஆம் இடத்துல ஆட்சி, 6ஆம் பாவாதிபதியோடு இணைந்திருக்கிறார். சரிங்களா? சிம்மத்தில் சூரியன். இது பாருங்க, தனுசு லக்னம் 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி, லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் இருக்குது. சரிங்களா? இது ஒரு பூச நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. பூச நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். 6க்கும் 11க்கும் உடைய தனுசு லக்னத்துக்கு பாவி என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரனுடன் அந்த சந்திரன் இணைந்திருக்குது. இப்போ என்ன ஆகும்? ஏற்கனவே தேய்பிரை சந்திரன், சனி இதனுடைய சாரம், 6ஆம் பாவத்துடைய இணைவு, இப்போ சந்திர திசை வருது. நிச்சயமாக தனுசு லக்னத்திற்கு சந்திரன் சுபரானாலும் கூட சந்திரன் 8ஆம் இடத்தினுடைய தீய ஆதிபத்தியத்தை கொடுப்பார். சரிங்களா? சந்திரனுடைய காரகத்துவம் அம்மா. அப்போ அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்தும், அம்மாவுக்கு கண்டத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? கடன், நோய், வம்பு வழக்கு சிக்கல்களை கொடுத்துரும். சுக்கிரன் பெண். அப்போ 6ஆம் பாவாதிபதி. அப்போ பெண்கள் சார்ந்த உறவுகள் மூலமாக வயது கேட்டார் போல அந்த பலன்களை நம்ம சொல்லணும். சரிங்களா? மற்றொரு எடுத்துக்காட்டு. இப்போ கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு 8 கூடிய கிரகம் எது? செவ்வாய். கடுமையான ஒரு பவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் கன்னி லக்னம் என்று சொன்னாலே ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், கன்னி லக்னம் சொன்னால் பொதுவாக செவ்வாய் திசை வராமல் இருப்பது நல்லது. இது ஒரு கருத்து. இது சரிங்களா? அப்போ அந்த செவ்வாய் 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை எப்பொழுது செய்வார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் தான் ஒரு கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தை செய்யும். ஒரு கிரகம் வலிமையாக இருக்கும் பொழுது அதனுடைய காரகத்துவம் எப்பொழுதுமே செயல்படும். இது மறந்துடக்கூடாது. ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் வாழ்நாள் முழுக்க எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் அந்த கிரகம் எந்த வீட்டின் அதிபதியோ அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை செய்வதற்கு அந்த கிரகத்தினுடைய பர்டிகுலர் தசாபுத்திகள் நடப்பில் வர வேண்டும். இப்போ கன்னி லக்னம் செவ்வாய் திசை வருது, ஒரு 30 வயசில் வருது செவ்வாய் திசை. சரிங்களா? செவ்வாய் லக்னத்திற்கு 4, 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். ஒரு 30 வயதில் செவ்வாய் திசை வருது, அந்த ஜாதகர் கன்னி லக்னம். அப்போ அட்டமாதிபதி உச்சமடைகிறார். சரிங்களா? அட்டமாதிபதி உச்சமடையும் பொழுது தீர்க்கமான ஆயுள் பாக்கியத்தை கொடுப்பார். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் உச்சம் பெற்ற அந்த செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையில் 8ஆம் இடத்தை பார்ப்பார். இது நன்மையானா தப்பு. சரிங்களா? அப்போ 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும் பொழுது 8ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது செவ்வாய் திசை வந்த உடனே உடல் நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார்.
சரிங்களா? அட்டமாதிபதி எங்கே இருக்கிறார்? 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். அப்போ பிள்ளைகளுக்கு உடல்நல சௌகரியத்தை ஏற்படுத்துவார். அட்டமாதிபதி நின்ற இடம் தீது, பார்த்த இடம் பாடு. அப்போ 8 கூடிய கிரகம் 8ஆம் வீட்டினுடைய பலன்களை 5ஆம் வீட்டின் வழியாக செய்வார். அப்போ பிள்ளைகளுக்கும் பூர்வீகத்தில் சிக்கலை ஏற்படுத்துவார், பிள்ளைகளுக்கு நோய் நொடிகளை ஏற்படுத்துவார். சரிங்களா? வம்பு வழக்குகளை கொடுத்துருவார், தனக்கு கண்டத்தை ஏற்படுத்துவார். சகோதரன், ஏன்னா செவ்வாய் சகோதரக்காரன் இல்லையா, சகோதரன் வகைகளில் சில பிரச்சனை ஏற்படுத்துவார். சகோதரன் ஏன்னா 3 கூடிய கிரகம். அப்போ 3ஆம் பாவாதிபதி இளைய சகோதரன் உச்சமாக இருக்கிறார். அப்போ இளைய சகோதரன் இருக்கும், சரிங்களா, அவர்கள் மூலமாக சில பிரச்சனை ஏற்படுத்துவார். அப்போ இந்த செவ்வாய் திசையில் மிகப்பெரிய கஷ்டத்தை தரக்கூடாதுன்னு சொன்னால், இந்த லக்னத்துக்கு சுபரான சுக்கரனுடைய இணைவு அங்கே இருந்ததுன்னு சொன்னால், செவ்வாய் தன்னுடைய தசாபதி காலகட்டங்களில் தீமைகளை தரமாட்டார். அப்போ கன்னி லக்னத்துக்கு சுபகிரகம் எது? இயற்கை சுபகிரகம் சுக்கிரன். அப்போ சுக்கிரனுடைய இணைவு அல்லது சுக்கிரனுடைய பார்வை அந்த 8ஆம் இடத்தினுடைய தீய ஆதிபத்தியத்தை சுப ஆதிபத்தியங்களாக மாற்றிவிடும். இவ்வளவுதாங்க ஜாதகம், சிம்பிள். சரிங்களா? சப்போஸ் இந்த செவ்வாய்க்கு சனியினுடைய இணைவு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை தராது. இது கன்னி லக்னம், செவ்வாய் 5இல் உச்சமாக இருக்கிறார். அங்கு 5ஆம் பாவாதிபதி சனியுடன் இணைந்திருக்கிறார். இந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம்னா, அட்டமாதிபதி சனியுடன் இணைந்து விட்டார், நிச்சயமாக தொந்தரவுகளை கொடுப்பார் என்று சொல்லுவோம். செய்மந்தன் கூடி நின்ற இடம் தீது, பார்த்த இடம் பாழு அப்படின்னு சில ஜோதிட பழமொழிகளும் இருக்குது. நிறையா ஜோதிட பழமொழிகள் இருக்குது ஜாதகத்தில். அது எல்லாத்தையுமே எல்லா நேரங்களிலும் நம்ம பொருத்த முடியாது. அப்போ இந்த கன்னி லக்னத்துக்கு சனி சுபர், செவ்வாய் பாவி. இப்போ இந்த நேரத்தில் செவ்வாய் திசை வருதுன்னு வச்சிங்களேன், நிச்சயமாக செவ்வாய் திசை கெடுக்காது. சரிங்களா? 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் மந்தமாக செயல்படும், ஏன்னா சனியினுடைய இணைவில் இருக்குது. சரிங்களா? ஆனால் லக்ன சுபர் அவர், நிச்சயமாக லக்னாதிபதியான புதனுக்கு நண்பர் அவர் சனி. சனியுடன் செவ்வாய் இணையும் பொழுது செவ்வாய் திசை உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. ஆனால் சனி திசை 19 ஆண்டுகள் உங்களை படாதபடி படுத்தி எடுத்துரும். இந்த காம்பினேஷனை பாருங்கள், எப்பொழுதுமே காம்பினேஷன் தான் பார்க்கணும். சரிங்களா? செவ்வாய் சனி இணைவு என்ன தசை வருதுன்னு பாருங்கள். செவ்வாய் சனியுடன் இணைவது எந்த நேரத்திலும் சங்கடம் தான், ஆனால் அந்த இடத்துல எந்த தசாபுத்தி வருதுன்னு பாருங்கள். கன்னி லக்னத்திற்கு சனி திசை யோகத்தை செய்வார் நம்ம கணக்கெடுப்போம். ஆனால் அந்த சனி பகவான் அட்டமாதிபதி செவ்வாயுடன் இணையும் பொழுது சனியினால் செவ்வாய் பலப்படுத்தப்பட்டு செவ்வாயால் சனி பகவான் கெட்டுப்போகிறார். அட்டமாதிபதியினுடைய இணைவு சனியை பாவத்துவப்படுத்தும். அப்போ சனி திசை 19 ஆண்டுகள் 8ஆம் இடத்தினுடைய தீய பழங்களை 5ஆம் வீட்டின் வழியாக கொடுத்துரும் சனி பகவான். சரிங்களா? அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ ஒரு மகர லக்னம். பொதுவாக சொல்லுவாங்க மகர லக்னத்திற்கு அட்டமாதிபதி தோஷம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் மகர லக்னத்திற்கு 8 கூடிய சூரியன் தசை வரும் பொழுது நிச்சயமாக 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய பண்புகள் நடக்குது. அங்கே சூரியனுக்கு யாருடைய இணைவு பார்வை இருக்குதுங்கிறது மிக முக்கியம். சரிங்களா? அப்போ மகர லக்னம் 8ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி. சரிங்களா? 9ஆம் பாவாதிபதி கெட்டிருந்தால் சூரிய திசை வந்தோடனே தகப்பனை கெடுக்கும். 9ஆம் பாவமும் கெட்டிருக்கும் பொழுது 8இல் அமர்ந்த சூரியன் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் சூரியனுடைய காரகத்துவத்தையும் சூரிய திசையில் செய்யும். அப்போ அரசார்ந்த துறைகள் மூலமாக சங்கடங்களும் கஷ்டங்களும் மன அழுத்தங்களும் கோர்ட்டு கேஸோடு வந்துடும். நிச்சயமாக வயது கெட்டார போல ஒரு டீனேஜ் பருவத்தில் ஒரு 20 வயசில் இருக்கிறார், 19-20 வயசில் இருக்கிறாருன்னா அந்த சூரிய திசை முடிகின்ற காலகட்டம் வரலும் மிகப்பெரிய தொந்தரவுகளை கொடுத்துருவார். சரிங்களா? மகர லக்னத்திற்கு அட்டமாதிபதி தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கிறேன் நான். அப்போ சூரியன் அட்டமாதிபதி தோஷத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த சூரியனுக்கு சுபர்களுடைய இணைவு பார்வை அங்கே இருக்கணும். மகர லக்னத்திற்கு மாபெரும் சுபர் யார்? சுக்கிரன். அந்த சுக்கிரன் அங்கே இணைகிறார். அப்போ இந்த சுக்கிரன் சூரியனுடன் இணையும் பொழுது சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்துகிறார். அப்போ சூரியனை அஸ்தங்கப்படுத்தும் பொழுது சூரியன் சுபரா மாறுகிறார்.
அப்போ சூரிய திசை வரும் பொழுது 8ஆம் இடத்தினுடைய சுப பண்புகள் கிடைக்கும், சுப பலன்கள் கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு போவார், தூரதேசங்களுக்கு போவார், ஷேர் மார்க்கெட்டுகளில் மறைமுக வழிகளில் லாபங்களை பெறுவார், அடுத்தவருடைய பணம் நமக்கு வந்து சேரும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். வழக்குகளே நமக்கு சாதகமாக முடியும், அரசாங்க துறைகள் மூலமாக நமக்கு நன்மைகள் வந்து சேரும், சொல்லிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ கடக லக்னம், கடக லக்னத்திற்கு லக்னாதிபதியான சந்திரனுக்கு சனி பகவான் மாபெரும் பகை கிரகம். கடக சிம்ம லக்னத்திற்கு சனிதான் முதல் தரமான ஒரு பாவி. அப்போ கடக லக்னத்திற்கு சனி 8ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். சனி திசை வருது. அப்போ 8ஆம் இடத்தினுடைய தீய பலன்களை தருவதற்கு காத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்துவோம். 7ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்துல. அப்போ மனைவி வழியாகவும் நண்பர்கள் வழியாகவும் உங்களுக்கு பாதகங்கள் வரப்போகுது, மன அழுத்தங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் லக்ன சுபரான குருவுடைய பார்வை பெறும் பொழுது, சிம்மத்தில் குரு இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குது, குரு சனியை பார்க்குது. குரு சனியை பார்ப்பதால் சனி திசை உங்களுக்கு யோகமானதாக இருக்கும். அதே சனி பகவான் குருவை பார்ப்பதால் குரு திசை உங்களுக்கு வீணா போயிடும். ஜாதகத்தை பாருங்க, என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க, அந்த கிரகத்தினுடைய இணைவு பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. கடக லக்னம், சனி 8ஆம் இடத்தில் ஆட்சி பலமடைகிறார், சனி திசை வருது. நிச்சயமாக சனி பகவான் கெடுதலை செய்ய போகிறார், நின்ற வீட்டின் வழியாக கெடுதலை செய்வார். சரிங்களா? அப்போ கண்டங்களையும் கஷ்டங்களையும் மன அழுத்தங்களையும் கொடுத்துருவார், விபத்துகளை கொடுத்துருவார், கெட்ட பேர் அவமானம் வசதி கொடுத்துருவார். அந்த சனி சுக்கரனோடு இணைந்திருதுன்னு சொன்னால் பெண்கள் சார்ந்த உறவுகள் மூலமாக வம்பு வழக்குகளையும் அசிங்கம் கேவலங்களையும் கொடுத்துருவார். இந்த சனி பகவான் எப்பொழுது நன்மையாக மாறுவார் அப்படின்னு சொன்னால், இந்த கடகலக்கணத்துக்கு சுபரான குருவுடைய பார்வை சனிக்கு கிடைக்கும் பொழுது குருவினால் சனி பலப்படுத்தப்படுகிறார், புனிதமடைகிறார். அப்போ சனி திசை 19 வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் சனி திசைக்கு முன்னாடி நடந்த குரு திசை சனியினால் கெட்டுவிடும். சனியினுடைய தீய பலன்கள் குருவுக்கு கிடைத்துவிடும். எனவே குரு திசை வீணாக போயிடும், சனி திசை நல்லா இருக்கும். இப்படித்தான் நம்ம கணக்கு பண்ணணும். சரிங்களா? சனியினுடைய பார்வை குருவுடைய ஆதிபத்தியத்தையும் கெடுக்கும், குருவுடைய காரகத்துவத்தையும் கெடுக்கும். எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அட்டமாதிபதி என்ன செய்வார் என்கின்ற தலைப்பில் வெவ்வேறு லக்னங்களை நாம் எடுத்துக்காட்டு மூலம் ஒரு நீண்ட ஒரு விளக்கமாக பார்த்தோம். மற்றும் ஒரு வீடியோ பதிவில் வேறொரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.